டிசம்பர் 5ஆம் தேதி வந்து புஷ்பா 2ஓட திரைப்படம் வந்து வெளியாக போகுது. ஸோ இந்த படம் வந்து ஏற்கனவே ட்ரைலரை விட்டு பயங்கர எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா 1000 கோடி அடிக்கலாம் அப்படின்ற முனைப்போட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த புஷ்பா 2 திரைப்படத்தோட ட்ரைலரை வச்சு இந்த படத்தோட கதை வந்து எப்படி இருக்குன்றது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ புஷ்பா 2 ஏற்கனவே புஷ்பா படத்தோடைய செகண்ட் பார்ட் தான் இந்த படத்தோட கதை. அது மட்டும் இல்லாம நம்ம கேஜிஎஃப் படத்தோடைய ஒரு சாயல் தான் இந்த புஷ்பா கதையும். கேஜிஎஃப் படம் கோல்டை பத்தினாக்க இந்த வந்து செம்மரத்தை பத்தி. அப்படி பார்த்தாலுமே இந்த புஷ்பா 2 படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஸோ இருந்து இந்த படத்தோடைய கதை வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் பகை ஆரம்பிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் பார்ட்ல அந்த பகை வந்து தொடரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் பயங்கர டாமினேஷன் போயிட்டு இருக்கும். அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இவர் சம்மரத்தை கடத்த விட மாட்டாரு, பயங்கர குடைச்சல் கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் மீறி இந்த சம்மரத்தை கடத்தி எப்படி எடுத்துட்டு போயிட்டு சைனா வரைக்கும் போயிட்டு எப்படி விற்கிறாரு. ஸோ மொத்த சிண்டிகேட்டோட ஹெட்டாவே ஆகணும்ன்ற விஷயத்துக்கு வந்து நம்ம அல்லு அர்ஜுன் வந்து முனைப்பா இருக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் பயங்கரமா இறங்கி வேலை பார்க்குறாரு. ஸோ இந்த செம்மரத்தை கொண்டு போயிட்டு சைனாவில் போயிட்டு விற்கும்போது அவன் செம்மரத்தை வாங்கிட்டு காசு கொடுக்க மறுத்துடுறாங்க. ஸோ அந்த காசை எப்படி திருப்பி ரிட்டர்ன் வாங்கணும், தன்னோட உழைப்புக்கான ஊதியத்தை வாங்கணும்ன்ற விஷயத்த இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ரிவெஞ்ச் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அந்த பைசா வாங்குறதுக்காக சைனா போயிட்டு அங்க இருக்கிற பெரிய தலையை போட்டு தள்ளிட்டு அந்த காசை வாங்குறாரா, இல்ல அதுக்கு மேல ஒரு தலை இருக்கிறாரா, அதை வச்சு நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு லீட் கொடுப்பாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோட என்னோட கணிப்பு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து புஷ்பா அவர்கள் வந்து ஒரு இன்டர்போல் ஆபீசரா இருப்பாருன்ட்டு நம்மளுக்கு தோணுது. ஏன்னாக்கா செம்மரத்தை கட்டுறது வந்து பெரிய ஸ்கேம் இது. ஸோ இது வந்து நுனியில இருந்து அடியில இருந்து நுனி வரைக்கும், அதாவது அடிமட்டத்துல இருந்து யார் பெரிய ஹெட்டு அவரு அது வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சீக்ரெட் ஏஜென்டாவே தான் இந்த புஷ்பா இருப்பாருன்ட்டு நம்மளுக்கு தோணுது. ஸோ அதுக்கான லீடு வந்து தேர்ட் பார்ட்ல லீடா இவர் வந்து போலீஸு, இவர் வந்து இன்டர்நேஷனல் போலீஸ்ன்ற ஒரு விஷயத்த கொடுத்து தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்மளுக்கு தோணுது. ஸோ இருந்தும் இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்றது படக்குழுக்கு தான் தெரியும். இது வந்து நம்மளோட கணிப்பு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கதை எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த புஷ்பா அவர்கள் வந்து சொல்ற டைலாக் எல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்குது. ஆனா அந்த பாடி லாங்குவேஜுக்கும் அவர் சொல்ற ஸ்லாங்குக்கும் நல்லாவே ஒத்து போதுதான் சொல்லுவோம். அது வந்து ஓட்டுற மாதிரி நம்மளுக்கு தெரியல. பயங்கரமாவே அவர் நடிப்பு திறமைக்கு நல்லாவே பலனா இருக்கும்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோடைய விமர்சனம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. டாடா பாய்.